அன்பானவர்களே, எனக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பாவத்திலே பெரிய பாவம்லாம் இருக்குது. கொலை தான் பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மனிதனை கொன்னுட்டு திரும்ப அவனை உயிரோடு எழுப்ப முடியாது. எப்பேற்பட்ட ஆண்டவரை கொலை செய்தார்கள், ஆனால் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். இன்னைக்கு இயேசு உங்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும், உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும், எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும், இயேசு இன்றைக்கு மன்னிக்கும்படி உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஒருவேளை உங்கள் கடந்த கால வாழ்க்கையை தேவன் மன்னிக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் மன்னிக்கிறார். நீங்கள் அதனால் இயேசுக்கிட்ட இடம் கொடுங்க. இயேசுக்கிட்ட வாங்க. என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் ஏதாவது ஒரு ஆற்றில் போய் மூழ்கினா நல்லா இருக்குமே, இல்லை தொலை தூரம் நடந்து போனால் நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு மலையில ஏறினா நல்லா இருக்குமே நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், உங்களை தேடி வந்து இயேசு மன்னிக்கிறார். சிலுவையில் தன்னை அறைந்தவர்களை, தன்னை கொலை செய்தவர்களை மன்னித்த தெய்வம் மீண்டும் உயிரோடு எழும்பியிருக்கிறார். இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் தான் மெய்யான தெய்வம். அவர் தான் ஆளுகை செய்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.